ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை ஒன்றுதிரு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்புக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணுற வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருந்தோம். அதில் நமக்கு எடிட்டிங் ஆப்ஷனுக்கு 6ஆம் தேதி டு 8ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. அதில் ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருந்தோம்னா இந்த எடிட்டிங் ஆப்ஷனை கொடுத்து சரிப்படுத்திக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நமது தமிழ் சேவை ஒன்றுதிரு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணாலே போதும். அதில் ஃபஸ்ட்டாக வர ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் வரும். இதுக்கு கிளிக் பண்ணால் டேரெக்டாக மெயின் வெப்சைட்டுக்கே போகும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி போய்க்கலாம். இதில் மேலே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எடிட்டிங் ஆப்ஷன் ஓடும், டேட்டு, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எடிட்டிங் பண்ணுன்னா ஸ்டெப் 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு லெஃப்ட் சைடு கார்னரில் 3வது அதில் எடிட் ஆன்லைன் எடிட் அப்ளிகேஷன் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் கீழே என்ட்ரு பண்ணிட்டு கீழே கேப்சா கேட்டிருக்கும். அந்த கேப்சாவை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கொடுக்கணும். ஓகேவா? சப்மிட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட டீட்டெயில் எல்லாமே வரும். இதில் நீங்கள் எப்படி எடிட் பண்ணணும்னா, எடிட் பண்ணுறது ஃபுல்லாக உங்களோட டீட்டெயிலு நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன அப்ளை பண்ணணுமோ அது ஃபுல்லாமே வரும். நம்ம நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, அடுத்து நம்மளுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே வந்துடும். இதில் எடிட் பண்ணுறது உங்களுடைய ஃபாதர் நேம், அதாவது நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்கு. நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். மறுபடியும் அப்ளை பண்ணிக்கிறலாம். அப்படியே கொடுத்துருக்காங்க. எடிட் பண்ணுற ஆப்ஷனில் அப்ளை, ரிஜிஸ்டர் நம்பர் எதுவும் மாறாது. மிச்சப்படி நம்ம எப்படி ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோமோ அதை விட உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஜெண்டர், அடுத்து உங்கள் கேட்டகரி, அடுத்து உங்களுடைய ஸ்டேட்டு, அடுத்து உங்களுடைய பாசிங் இயர் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன இயர் பாஸ் ஆனீங்களோ அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அதான் அப்ளை, அப்படியே மறுபடியும் அப்ளை பண்ணுறதான் கொடுத்துருக்காங்க. இது அதுன்னு எடிட்டிங் கிடையாது. மறுபடியும் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 1 2ன்னு மாற்ற முடியாது. ஃபுல்லாகவே டோட்டலாகவே மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப தான் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இதில் உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதேபடி தமிழ், இங்கிலீஷ், நமக்கு எந்தெந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் எம்ப்ளாயான்னு கேட்டிருக்காங்க. எம்ப்ளாயின்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ எப்பயும் போல் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை சைனு சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை அதே தான் இருக்கணும்னா அதே இது உங்களுக்கு ஓகேவா? அதை நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷன் நீங்கள் கொடுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னன்னு நீங்கள் மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எடிட்டிங் ஆப்ஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும் எல்லாம். அதுக்காண்டி தான் இந்த எடிட்டிங் ஆப்ஷன் கொடுக்கறது. எல்லாம் சப்மிட் கொடுத்த பிறகு மறுபடியும் டிக் பாக்ஸ் கீழே இருக்கும். அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு மறுபடியும் ரீசப்மிட் கொடுங்க. ரீசப்மிட் கொடுத்த பிறகு உங்கள் டீட்டெயில் எல்லாமே மேலே ஷோ ஆகும். ஏன்னா பேக் பேஜெலாம் இனி போகாது. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களுடைய அட்ரஸ் இதில் உங்கள் டோர் நம்பர், அடுத்து உங்களுடைய ஸ்ட்ரீட்டு, அடுத்து உங்களுடைய வில்லேஜ், அடுத்து உங்களுடைய தாலுகா, உங்களோட டிஸ்ட்ரிக், அடுத்து உங்களுடைய பின் நம்பர், இது எல்லாமே கேட்டிருக்கும். இது எல்லாமே ஒரே அட்ரஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெர்மனண்ட் அட்ரஸ்லேயும் மேலே சேம் அட்ரஸ், சேம் கம்யூனிட்டி அட்ரஸ்ன்னு இருக்கா, அதை நீங்கள் டிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இது கம்யூனிட்டி அட்ரஸ் உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகிக்கிறோம். இப்போ நான் என்ட்ரு பண்ணிட்டு மறுபடியும் அதை டிக் பண்ணவும் வந்துருச்சு. நீங்கள் 2 அட்ரஸ் யூஸ் பண்ணால் 2 அட்ரஸும் என்ட்ரு பண்ணுறாப்புல வரும். அடுத்து இதில் நான் பாசிங், செகண்டரி பாசிங் இருக்கா, இதில் கொரோனா பேட்ச் உங்களுக்கு 2021 இருக்கும். இதில் ரொம்ப பேர் தப்பு பண்ணியிருப்போம். இதில் வித் லாங்குவேஜ், வித்தவுட் லாங்குவேஜ் இருக்குது. அதாவது 6 சப்ஜெக்ட் படித்தவங்க எல்லா பேருமே வித்து லாங்குவேஜ் போடுங்க. இல்லை 5 சப்ஜெக்ட் தான் நீங்கள் உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்குன்னா வித்தவுட் லாங்குவேஜே போடுங்க. நான் வித்தவுட் லாங்குவேஜுக்கு போட்டுக்கிறேன். போட்டு உங்களுடைய மார்க் அடிப்படையை மார்க்குன்னு போட்டுக்கோங்க. அதில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் வந்துடும். இதில் 5வது சப்ஜெக்ட் நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க. நான் தமிழை என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணி முடித்த பிறகு மறுபடியும் நம்மளுடைய மார்க் டீட்டெயிலை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுறோம். ஓகேவா? நம்ம ஏற்கனவே எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே விட மார்க் டீட்டெயில் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ நான் கொடுத்துட்றேன். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டோம்னா மறுபடியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரும். மார்க்கை நீங்கள் கரெக்டாக இருங்க. ஏன்னா மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு இதில் போஸ்டிங்கே இருக்குது. அதனால் மார்க்கை நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சூஸ் த ப்ரிஃபரன்ஸ் வரும். இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண கேட்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ண விரும்புகிறீங்கன்னு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்து எத்தனை போஸ்டிங் இருக்குன்னு உங்களுக்கு காமிப்பாங்க. இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 4 பேஜ் இருக்குது. இப்போ 4வது பேஜ் லாஸ்ட்டாக பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குன்னா 34 வேகன்சி இருக்குது. நீங்கள் 34 அப்ளை பண்ணால் 34 அப்ளை பண்ண தேவையில்ல, 12 நாள் பண்ணிக்கிறலாம். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு தப்பாக அப்ளை பண்ணியிருந்தா இதில் வந்து உங்களுக்கு பக்கத்தில் எந்தெந்த ஊர் வருதோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்கள் ஊர் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டரில் நீங்கள் போயிட்டு வராப்புல இருந்துச்சுன்னா அதுக்கேற்றாப்புல ஊர் இருந்துச்சுன்னா அந்த இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து செகண்டு அப்படின்னு கொடுங்க. அடுத்த ஊர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு யூஆர்எல் வந்து மேக்ஸிமம் ஜென்ரல் கேட்டகரி தான். ஓகேவா? அதனால அந்த இதில் நீங்கள் எப்படி வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கிட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு பக்கம் அதுக்கடுத்து எந்த இது பக்கம் அதோட கொஞ்சம் தூரம் அதுக்கடுத்து தூரம் இதுகளுக்கு ஃபுல்லாக கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 2 3 நீங்களே செலக்ட் பண்ணிக்குவீங்க. இதுதான் நான் முன்னுரிமை கொடுக்குறேன்னு இதுக்கு அர்த்தம். ஓகேவா? இதை நீங்கள் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையானது ஃபுல்லாக ஃபில் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரே இதில் ஃபில் பண்ணால் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே நம்பர் மறுபடியும் நீங்கள் அடிக்கக்கூடாது. ஒரு இதில் 8ன்னு போட்டுட்டு மறுபடியும் அதே 8 நீங்கள் போட்டீங்கன்னா தப்புன்னு காமிக்கும். நெக்ஸ்ட் பேஜ் போகாது. அதனால நம்பரை வந்து கரெக்டாக இருங்க. மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ண முடியாது. அதனால தான். அதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு மேலே ஓகே கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் ஏற்கனவே அமௌண்ட் கட்டினால மறுபடியும் அமௌண்ட்லாம் கட்ட சொல்லாது. அதனால் அவ்வளோதான். இதுக்குள்ள ஏதாவது தப்பு இருந்தால் இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கீழே பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் எடுத்துக்கலாம். இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டேட்டு 8ஆம் தேதி தான். மறக்காமல் எல்லா பேரும் எடிட் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள்.